தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்தில், அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை பெறுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். இந்திய கூட்டம் முடிந்த பிறகு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வரும்போது எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் தான் சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாங்கன்னு குழம்பம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கையை வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொன்னபோது நீ சொன்ன நான் செஞ்சேன்னு அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்கொடி காட்ட போகிறேன் சொன்னார். என்கிட்ட வெள்ளக்கொடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போக போகிறாருன்னு சொல்லி செய்திகள் வர ஆரம்பித்ததுமே பல்வேறு விமர்சனங்கள் அப்படிங்கிறது எழுந்துச்சு. இந்த கூட்டத்தில் பேசின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சில முக்கியமான விஷயங்களை அங்கே பிரதமர் முன்னிலையில் எடுத்துரைச்சிருக்காரு. குறிப்பாக அவர் பேசினது அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு மத்திய அரசோட வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசின அந்த நேரத்தில் நேரடியாகவே அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் இப்படியான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, மாநிலங்களுக்கு ஒரு மாநிலம் அதற்கான நிதியை போராடி பெறுவது அப்படிங்கிறது அழகில்லை அப்படிங்கிறதும் முதலமைச்சரோட கருத்தாக இருந்திருக்குது. அதற்கு பிறகு செய்தியாளர்கள், அதாவது சென்னை திரும்புகிற நேரத்தில் செய்தியாளர்கிட்ட பேசின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு காட்டிட்டு கிளம்பியிருக்காரு. என்னென்னா, இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது முதலமைச்சர் வெள்ளை கொடி காட்டுறதுக்காக தான் டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன் வச்சார். அதற்கு பதில் சொல்கிற விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்கிட்ட வெள்ளை கொடியும் இல்லை, எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய காவி கொடியும் இல்லை அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் சொன்ன பதில். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டது, அங்கே வச்ச கோரிக்கைகள், இதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ், மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் அருள்மொழி, அதே போல் எழுத்தாளர் ராம்கி, அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்மொழியிட்டிருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம், இந்த முதலமைச்சரோட பயணம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ அங்கே வச்ச கோரிக்கைகள், இப்போ அதுவும் இல்லாமல் கிளம்புற நேரத்தில் கூட முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொன்னார். இதெல்லாம் கேட்டிருக்கோம். என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்ய மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க, செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இது என்ன மாநில உரிமைக்கான குரலாக பார்க்கலாமா, இல்லை எப்படி பார்க்கலாம்? ஒன்றிய அரசு நீ என்ன செய்யும்? இதை மாநில உரிமைக்கான குரல் மட்டும் இல்லை,
மக்களுடைய அடிப்படை உரிமைக்கான குரல். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எழுப்புகிற இந்த குரல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, நாளைக்கு பிஜேபி எந்தெந்த மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக உட்கார போகுதோ அந்த மாநில மக்களுக்கும் சேர்த்து அவர் எழுப்பி இருக்கிற ஆதரவு குரல். ரெண்டாவது, இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு, இந்த இந்தியாவினுடைய கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை மாற்றுகிற தகர்க்கிற வேலையில் இருக்குது. நாம் எந்த அடிப்படையில் இணைஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு உளப்பூர்வமாகவும் ஒற்றுமையோடும் நாம் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அந்த அடிப்படையை மாற்றிட்டு, நாங்கள் முதலாளி டெல்லியில் இருக்கோம், நாங்கள்லாம் சுல்தான் மாதிரி, டெல்லி சுல்தான், அவங்களுக்கு இஸ்லாமிய மன்னர்களை தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க தானே டெல்லியில் உட்காந்து ஆட்சி பண்ணாங்க, அது மாதிரி நாங்கள்லாம் டெல்லி சுல்தான்கள், நீங்கள்லாம் வரி கட்டுற நவாபுகள் மாதிரி மாநிலம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக்கம். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவமும் கூட. அவங்க இந்தியாவை அப்படி தான் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நோக்கி பிஜேபி அரசு நகர்ந்துக்கிட்டு போகுது. இந்த நேரத்தில் இல்லைங்க, சாரி, நம்ம எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், மொழிவாரி மாநிலங்களாக இணைஞ்சு இருக்கக்கூடியவங்க, ஆகையினால எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிற அடிப்படை உரிமை குரல். அடுத்தது, வரி விதிப்பு, வரி பங்கீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்ததை மாற்றி நம்ம எல்லா வரியும் அங்கே ஒப்படைக்கணும், அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த ஏற்பாட்டை கடந்த சில ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சி நடைமுறைக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போது எந்த அடிப்படையில் அந்த நிதியை, வரியை நம்ம ஒப்படைக்கிறோமோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக அவங்க நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்குரிய பங்கை திருப்பி கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக கல்விக்கான தொகை, அந்த தொகையை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டால் தான் நான் இந்த நிதியை கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய அரசு இன்றைக்கி செய்கிற வேலை என்பது அடாவடித்தனம். அப்படின்னா அதுவே ரொம்ப மென்மையான சொல்லுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் குறைஞ்சபட்சம் அது அடாவடித்தனம். இது நாட்டினுடைய ஜனநாயக தன்மைக்கு எதிரானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மாநில முதல்வர்களும் எழுப்ப வேண்டிய குரலை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க. நேருக்கு நேராக பேசும்போது நம்ம கேட்க வேண்டிய கடமையை வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம், அவங்க என்ன செய்கிறாங்கன்றது இனிமேல் தெரியும், அதை பொறுத்து தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஜென்ராம் சார், உங்ககிட்ட தான் இதே கூட்டத்தில் பிரதமர் பேசும்போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சமாதான முயற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை இது ஒரு வழக்கமான ஒரு பேச்சு தானா? இது ஆட்சி மன்ற குழு, நிதி ஆயோக்கினுடைய ஆட்சி மன்ற குழுவில் இப்படி தான் பேசணும் பிரதமர், அதனுடைய தலைவர் அவர். அதனால் மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி, மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்காக மாநிலங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் தான் இந்த கூட்டமே நடக்குது அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக மாநிலங்களின் வளர்ச்சி அப்படின்னு தான் கூட்டமே நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்திய அணி மாதிரி, டீம் இந்தியா மாதிரி மாநிலங்களும் ஒன்றியமும் இணைந்து பணியாற்றினால்தான் நம்ம இலக்குகளை எட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேர்தல் காலங்களில் இதே பிரதமர் பேசுவதை நாம் பார்த்துருக்குறோம். அப்போ மாநிலங்கள் ஒன்றியம் அப்படின்னு பார்க்குறதே இல்லை. கட்சி ரீதியாக டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தால் தான், இரட்டை என்ஜின் நிர்வாகம் வந்தால் தான் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு அப்போது பேசுகிறார்கள். இப்போ கான்ஸ்டிடியூஷன் படி பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது. ஆனால் தேர்தல் நேரத்தில் பேசும்போது அந்த பெட்டி பாலிட்டிக்ஸ் தான் முதன்மையாக நிற்குது. எப்போதுமே மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக பேசுகின்ற குரலாக ஒன்றிய அரசை சார்ந்தவர்களுடைய குரல் இல்லை. மாநிலங்களுடைய வளர்ச்சியை விட ஒன்றியத்தின் வளர்ச்சி தான் முக்கியம்னு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் கடந்த காலங்களில் பேசியதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதையே நேராக மாற்றி
மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் ஒன்றியம் வளர்ச்சி அடைய முடியும். ஒன்றியத்துக்கு என்று தனியாக வளர்ச்சி அடைவதற்கான இடமே கிடையாது அப்படின்னு அப்போவே சில காலத்திற்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு. அதைத்தான் இப்போது மீண்டும் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் அந்த உறவுக்கு, அந்த டீம் இந்தியாவாக செயல்படுவதற்கு தடையாக இருப்பது என்ன, எந்த பக்கத்திலிருந்து அதிகமான தடைகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி உடனடியாக வருது. மாநிலங்கள் குறுக்க நிற்கல, பெரும்பாலும் மாநிலங்கள் குறுக்க நிற்கல. மாநிலங்கள் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் படி கிடைக்க வேண்டிய நிதிக்காக, கான்ஸ்டிடியூஷன் படி கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்காக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் போய் போராடி போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நிர்வாகமே நீதிமன்றத்தால் நடைபெறக்கூடிய அளவுக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய அதிகார பகிர்வு அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக இருக்குது. அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர் தனியாகவும் டிவிஷன் ஆஃப் பவர் தனியாகவும் இருக்குல்ல, அந்த டிவிஷன் ஆஃப் பவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான அதிகார பகிர்தல். போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வாங்க வேண்டியிருக்கு. போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்க வேண்டியது இருக்கு. நீதிமன்ற போராட்டங்கள் கடிதம் எழுதி அந்த மக்களிடத்தில் எடுத்துட்டு போய் மக்களை அணிதிரட்டி போராடி பல்வேறு எல்லா வகைகள்லையும் போராட வேண்டியது இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லா வகைகள்லையும் போராட வேண்டியது இருக்குது. அப்படி போராடி தான் ஒவ்வொரு உதவியையும் பெற வேண்டியது இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான வேஜஸ் கூட, ஊதியம் கூட திரும்ப கடிதம் எழுதி போராடி மக்களை அணிதிரண்டு போராடி அதுக்கெல்லாம் பிறகு தான் வருது. அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நிதிகள் கூட உரிய காலத்தில் மாநிலங்களுக்கு சேர்வதில்லை அப்படிங்கிறத பல இடங்களில் தமிழ்நாடு அரசு சார்பாக அதிகாரிகளும் பேசியிருக்கிறாங்க, முதலமைச்சரும் பேசியிருக்கிறாரு, கடிதமும் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக இப்போ வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்னென்னலாம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது பெரிய முக்கியமான கேள்வி. அதில் தான் கடந்த காலங்களில் மாநில அரசு பேசியிருக்கு, முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸ் பற்றி முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அந்த பொதுவான அமைப்பு ரீதியாகவே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறத உள்ள பேசியிருந்திருக்கலாம், ஹைலைட் ஆகலை அது அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் 50% வரிகளை பகிர்ந்து கொள்வதை ஒரு சட்டமாக ஏற்று பகிர்ந்து கொள்வதற்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே இங்கே ஃபினான்ஸ் கமிஷன் வந்திருக்கும் போது சொல்லியிருந்தாங்க. அதை ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் மாநிலங்கள் இருக்குது. அது தவிரவும் வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய வரிகளை எல்லாம் டிவிசிவ் பூல்னு சொல்கிறோம்ல, அந்த வரியில் செஸ்ஸையும் சர்சார்ஜையும் எடுத்துட்டு மீதியை தான் மாநிலங்களோட பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒன்றிய அரசு. அப்படி செஸ்ஸும் சர்சார்ஜுமே ஒரு தொடர்ந்து 2020 15% மேலே 18, 20, 28 அப்படின்னு அவ்வளவு சதவீதம் செஸ் அண்ட் சர்சார்ஜ் மட்டுமே வருது. செஸ் அண்ட் சர்சார்ஜுங்கிறதுக்கு பொருள் அவை மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய வரிகள் இல்லை, அது முழுக்கவே ஒன்றிய அரசுக்கு போய்விடக்கூடிய ஒரு சர்சார்ஜ். அது இப்போ 2024-25 மட்டும் 7 லட்சம் கோடி அந்த மாதிரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் முழுவதுமாக ஒன்றியம் எடுத்துக்கொண்டதாக இருக்கு. அப்படி டிவிசிவ் பூல்னு சொல்லக்கூடிய அந்த டிவிசிவ் பூல் சுருங்கி கொண்டே வர்றது காரணமாக அதுலேயும் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன மாதிரி 41% வரணும், அது வரல. அது 33.16% தான் வந்திருக்கிறதாக முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. இது தவிர ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு மாநிலங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல, அதுவும் பெரிய சுமையாக மாறிக்கிட்டு இருக்குது. அதை பேசலாம். நான் அதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்தோட பார்வையும் கேட்டு ஒரு ரவுண்ட் வேகமாக போயிட்டு வந்துடுறேன். மாநிலங்கள் நிதியை போராடி பெறுவது அப்படிங்கிறது கூட்டாட்சிக்கு அழகான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடுமையான விமர்சனமாகவே முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா எந்த ஒரு மாநில முதல்வரும் மிக அக்கறையோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் நிதி ஆயோக் கூட்டம். ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும்தான் முன்னாடி இருந்த நிதி அமைச்சர் நான் வளைகாப்புக்கு போக வேண்டும், என்னால் போக முடியலன்னு தவிர்த்தாங்க.
3 ஆண்டுகளாக நம்ம முதல்வரும் நேரடியாக இதுக்கெல்லாம் போய் கலந்துக்க வேண்டிய எந்த முயற்சியும் எடுக்கல. இந்த முறை நேரில் போயிருக்கிறாங்க. அண்ட் கடந்த ஆண்டு கலந்துக்காததுக்கு அப்போ காரணம் சொன்னார் முதலமைச்சர். காரணங்கள் வேற. ஏன்னா இது மக்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டால் 2 விடயங்கள் ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசு வந்து பட்ஜெட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அப்போ தான் தேசத்தின் இலக்கை அவங்க நிர்ணயிக்கிறார்கள். அதை நோக்கி தான் எல்லா மாநிலங்களும் நடக்க முடியும். அவங்க வந்து மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடுகள் எந்தெந்த துறைகளுக்கு ஒதுக்கப்படுகிறதோ அதெல்லாம் ஒவ்வொரு மாநிலமும் அதை கேட்டு பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி அவங்க பட்ஜெட்டுக்கு அடுத்து இங்கே வரும்போது என்ன செய்யணும்னா, அதை சார் இப்போ தொழில் முதலீட்டுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மாநில முதல்வரும் தொழில் முதலீட்டுக்கு, அதே மாதிரி கட்டுமான பணிகளுக்கு நாங்கள் இந்த திட்டங்களை வைத்திருக்கோம் எடுத்து அதிக நிதி கேட்பார்கள். அப்போ வழக்கம் போல் நம்ம சொல்லாடல் இருக்கிற மாதிரி அழுத பிள்ளைக்கு தான் கிடைக்கிற மாதிரி யார் யார் எந்தெந்த அதிக திட்டங்களோடு போகிறாங்களோ கொடுக்க வேண்டியதை இங்கே கொடுக்கலங்கிறதான சிக்கல். அது இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் அவருடைய தமிழக அரசின் அங்கீகரிக்கப்பட்ட உரையிலேயே சில பட்டியல்கள் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோம்னா அதில் காலை உணவு திட்டம், மகளிருக்கு அந்த உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், தங்கும் விடுதிகள் திட்டம்னு அவர் பட்டியலிடக்கூடிய எல்லா திட்டங்களுமே வந்து வெல்ஃபேர் மெஷர் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. மத்திய அரசு இந்த நிதி ஆயோக்கில் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அதுவும் மக்களுக்கு தேவைதான். ஆனால் மிக முக்கியமான தேவை என்ன, வளர்ச்சி விகிதம். இப்போ 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நாங்கள் முன்னேறுகிறோம் என்று அவர் முதல்வர் பேசுகிறார் என்றால் அதை எதை வைத்து முன்னேறுகிறோம்? டாஸ்மாகில் மட்டும் நம்ம 1 ட்ரில்லியன் முன்னேறணும்னா என்ன ஆகிறது நாட்டின் நிலைமை? அதனால் நம்ம எதை நோக்கி முன்னேறுகிறோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். தொழில்துறையில் இவ்வளோ முன்னேற்றம் இருக்கும், எங்களுக்கு கட்டுமான துறையில் இவ்வளோ முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது. மத்திய அரசு எதுவும் செய்யலைங்கிறது பொதுப்படையாக வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு கட்டமைக்கும் ஒரு பொய்யான கூற்று. நன்றாக பார்த்தீங்கன்னா இந்த அரசு அமைந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள கட்டுமான பணிகளுக்கு மட்டும் செலவிட்டிருக்கும் தொகை இன்னைக்கு நிதி ஆயோகில் வந்திருக்க புள்ளி விவரம் 1,33,286 கோடி. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இங்கே வந்து கட்டுமான பணிகளுக்காக மட்டும், பாலங்கள், அதுக்கு ரயில்வே துறைக்கு மட்டும் 33,467 கோடி. அதே மாதிரி ஏர்போர்ட் விரிவாக்கம் இந்த பணிகளுக்கு 2,500 கோடி. சாகர்மாலா அந்த மாதிரி நம்மளுடைய துறைமுகங்கள் மேம்பாட்டுக்காக 52,460 கோடி. அந்த மாதிரி மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்தையும் முன்னேற்றுவதற்கு மறுக்கப்படக்கூடிய கல்வி நிதி அந்த இதையும் சேர்த்து சொல்லிடுங்களேன் எவ்வளோன்னு சொல்லி. இந்த கல்வி நிதி வந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு விடயம், மிக பிரபலமாக ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு விடயம். நம்ம அரசு வந்து ஒரு ஆண்டுக்கு 44,800 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த தொகையான 2,500 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்காமல் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகை அல்ல. அதாவது எப்போ அது வந்து ஒரு பிஎம் ஸ்ரீக்காக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து பல கூறுகள் இருக்க மாதிரி அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூறை நம்ம அரசு ஏற்றுக்கொண்டால் அந்த தொகைக்கான ஒரு விடயங்களுக்கான பணம் கொடுக்கப்படும். இப்போ ஒரு கோவிலில் கோபுரம் கட்ட வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை, நான் கோபுரம் கட்ட மாட்டேன் என்று ஒரு மாநில அரசு மறுக்கும்போது கட்டுவதற்கான தொகை கொடுக்கப்பட மாட்டாது. அதுதான் அமைச்சர் தெளிவுபடுத்திய ஒரு விடயம். அதை வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்று அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்தால் அது கொடுக்கப்படும். நான் கோயிலில் கோபுரம் கட்ட போறேங்க அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா கட்டுமானத்துக்கான தொகை கொடுக்கப்படும். அதனால இதுதான் வந்து அங்க சொல்லப்பட்ட ஒரு விடயமே தவிர அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், நாங்கள் கோபுரம் கட்ட மாட்டோம், ஆனால் எங்களுக்கு கட்ட வேண்டிய தொகையை மட்டும் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது அது மறுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அதற்கு ஒரு மாற்று கொடுத்திருக்கலாம் இந்த அரசு. நான் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு உறுப்பினராக, தமிழ்நாட்டின் இங்கே இருக்கிற ஒரு குடிமகனாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த அரசு அதுக்கு ஒரு மாற்று விடயம் கொடுத்து அந்த தொகையை வரவழைக்க என்ன செய்யணும் அதுக்காக செஞ்சுருக்கலாம். மிக முக்கியமாக நான் இந்த இடத்துல நான் கட்சி சார்பில் ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, முதல்வர் இன்னைக்கு சொன்ன விஷயத்திலே கவனிக்கப்பட விடயம் என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு மாநில அரசும் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப சரியான பார்வை அது. அதே நேரத்தில் ஒரு விஷயம் பார்த்துக்கணும், ஒவ்வொரு சாதாரணமான விஷயத்தையும் நம்ம இந்த மாதிரி வழக்காடும் அளவுக்கு ஒரு போராட்டங்களுக்காக மாற்றுவதே இந்த மாநில அரசு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலையும் இல்லை மாற்றுறது, அதை தள்ளுறது யாரு? ஒரு போராட்ட லெவலுக்கு கொண்டு போனாதான் அது கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு நீட் விவகாரம் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டை தவிர அந்த விவகாரம் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை, இந்த இது இல்லை. அதே நேரத்தில் சாதாரண விடயங்களுக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டின் கதவுகளை தட்டி
ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்காக கூட சுப்ரீம் கோர்ட்டின் கதவுகளை சட்ட போராட்டம் நடத்தாம எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் நீட் இவ்வளவு பெரிய விவகாரமாக்குற இந்த அரசு ஏன் வந்து நீட்டுக்கு இன்னைய வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டாமல் இருக்கிறார்கள்? அவங்களுக்கு தெரியும் எதை தட்டுனா நமக்கு சாதகமா இருக்கும், எதை தட்டுனா நமக்கு பாதகமா இருக்கும்னு ஒவ்வொரு இந்த அரசின் முடிவும். அதாவது திமுகவை பத்தி நாங்க ஒரு வரியில விமர்சிக்க வேண்டும் என்றால், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்கள் நலனுக்காக போராடுவதும், அதே போல ஆளும் கட்சியாக ஆன பிறகு முழுக்க முழுக்க அரசியல் செய்வதும் மக்கள் நலனை புறக்கணித்து அரசியல் பண்ணுது திமுக அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நிதி ஆயோக்ல முதலமைச்சர் பேசுனதையும் கேட்டிருப்பீங்க. இப்ப இவர் சொல்றது அப்படிங்கிறது அரசியல் பண்றாரு முதலமைச்சர் அப்படிங்கிறது தான். எங்கள் மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்க வேண்டாம், ஒரு வருஷம் எங்ககிட்ட இருந்து எந்த நிதியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்படின்னு ஒரு மாநில முதல்வர் இப்போ பேசினார்னா என்ன சொல்வீங்க? பிரிவினைவாதி, இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல போகிறார், அதற்குத்தான் இப்படி பேசுகிறார், இவரெல்லாம் மாநில முதல்வர் பதவிக்கு தகுதியானவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை பேசுனது யாருன்னா 2008 திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அவர் என்ன ஒன்றிய அரசோடு உறவாடி கொண்டிருந்தாரா? அப்போ இது வந்து உரசல் போக்கு இல்லையா? குஜராத் இஸ் நாட் எ பெகர் ஸ்டேட், வி டோன்ட் கோ வித் அ பெக்கிங் பவுல் டு த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அவர் ஏன் அப்போது ஒரு சமரசமாக போய் இணக்கமாக போய் குஜராத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்திருக்கலாமே? முதல்வராக இருக்கும்போது ஒரு பேச்சு, பிரதமரான உடனே ஒரு பேச்சு. இதுதான் பாஜகவுடைய இரட்டை வேடம். இங்கே இவர்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே வருகிறார்கள். சிறப்பான ஒரு இதை வந்து இது பண்ணிட்டே இருக்காரு தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவருடைய அந்த பேச்சில் முக்கியமான கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார். அதாவது நீங்க 41 நிதிக்குழு 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி 41% சென்ட்ரல் டாக்ஸஸ்லேருந்து ஸ்டேட்டுக்கு டிவால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிறது 31% தான். பாதியை நீங்கள் செஸ் போட்டு எடுத்துடுறீங்க, இதை 50% உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி 10% டவுன், நீங்கள் கொடுத்ததில் 10% டவுனு. இதில் இது சொச்சம் 44,000 கோடி ரூபாய், அதில் 2,000 கோடி ரூபாய் சொச்ச பணம் தானே, சொற்ப பணம் தானே, கொடுத்துட்டு போகிறது தானே. என்ன பாஜக வந்து ஒரு 8,000 கோடி ரூபாயை வந்து பேங்க் பேலன்ஸாக வச்சுருக்காங்க, அதில் இருந்தால் கேட்குறோம். இல்லை பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணாங்க, எத்தனை 1000 கோடின்னு யாருக்குமே தெரியாது. ஒபேக் ஃபண்ட், த மோஸ்ட் ஒபேக் ஃபண்ட். அங்கே பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இந்த கேட்குறான், ஐயா இது தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்திலிருந்து, தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரியில் நீங்கள் வச்சிருக்க பணம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் இது, அந்த பணத்திலிருந்து எங்களுக்கு வர வேண்டியதை கேட்டால் நீ கோபுரம் கட்டு, நீ இது கோபுரமும் கிடையாது எதுவும் கிடையாது, இது வந்து எங்களுடைய உரிமை, கோபுரம் கட்டுறதுக்கு கொடுத்த பணம் கிடையாது அது. இது வந்து மாணவர்கள் படிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பணம். மாணவர்களுடைய வாழ்க்கையில் வயிற்றில் அடித்து விளையாடுகிறது பாஜக, வஞ்சனை செய்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் என்னன்னா, இப்போ பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பார்த்து ஒரு கலக்கம். ஏன்னா இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறோம். 9.69% ஜிடிபி growth, எந்த மாநிலமும் இதை செயல்படுத்தவில்லை. இந்தியாவுடைய ஜிடிபி growth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% தான். நம்ம 9.69%. இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். $1 trillion எக்கானமியை we will achieve in 2030. 2047 $4.5 trillion எக்கானமி. இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு தொடர்ந்து இங்கே நாங்கள் எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் அங்கே பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் எதுக்காக, ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இப்படி ஒரு சிறப்பான மாநிலம் நம்முடைய கொள்கைகளுக்கு, நம்முடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது. இவங்க குஜராத் மாடல்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த குஜராத் மாடல் அப்படியே சோடை போய்விட்டது. இதற்கு அதே அந்த இன்னைக்கு பேசின தமிழ்நாட்டின் முதல்வர் பேசின அதே பேச்சில் ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, 41% இந்தியாவில் தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய பெண்களில் 41% பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க போறாங்க அப்படின்றத வந்து சுட்டி காட்டி இருக்கிறார். அதுதான் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற அந்த திராவிட மாடலின் அடிப்படையில் இதை வந்து அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அதே போல முக்கியமாக இன்னொரு விஷயத்தை எதை வந்து அதில் வந்து அதே இதில் சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னா, இந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து அற்புதமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். இன்னொன்று வந்து என்னன்னா, 40 லட்சம் இளைஞர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். இது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதை சொன்ன உடனே பாஜகவினருக்கு வந்து அப்படியே எரியும். ஏன்னா அவங்க ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன இதுன்னு பார்த்தா 0, அதில் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. போன வருஷம் இதில் அனௌன்ஸ் பண்ணாங்க
1 கோடி இளைஞர்களுக்கு அப்ரண்டிஸாக சேர்ப்போம், எங்க பெரிய பெரிய கம்பெனியில் சேர்ப்போம் அப்படின்னாங்க. அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் இந்தியா இல்ல, நீங்க கத்துக்கோங்க, இங்க வந்து நான் முதல்வன் திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதுன்னு இங்க தமிழ்நாட்டு முதல்வரிடம் லெசன் எடுத்துக்கோங்க, பாடம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியா முழுக்க அதை ரெப்ளிகேட் பண்ணுங்க. இந்தியா தமிழ்நாடு எப்படி 9.69% ஜிடிபி growth இருக்கோ அதே போல இந்தியாவிற்கும் ஒரு வளர்ச்சி வரும் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இதுதான் இதுல முக்கியமான பஞ்ச். நீங்க எல்லாருமே இங்க என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு எல்லாத்தையும் சொல்லி சுட்டி காட்டினார்கள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை நடந்து கொண்டிருந்தா அவங்களுக்கு வயிறு எரியுமா எரியாதா? அதனாலதான் என்ன பண்றாங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம 2000 கோடி தானே நீயே பாத்துக்கோ, 3000 கோடி தானே நீ ஏதோ இவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து கேட்ட மாதிரி நீ எடுத்துக்கோ, நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறது. பேசலாம் ராம்கியோட பார்வை மட்டும் கேட்டு ராம்கியோட பார்வை கேட்டு பேசலாம். ரொம்ப நேரமா இருக்காரு. பேசலாம். இல்ல ரிப்ளைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உடனே. இல்ல நிச்சயமா ராம்கி இந்த இதுல பிரதமரோட பேச்சு, இந்த பக்கம் ஸ்டாலினோட பேச்சு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கடந்த காலங்களில் நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் புறக்கணித்தது காரணமே இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் தான். அந்த காரணங்கள் இன்னும் இருக்கின்றன. அதை பற்றி இன்னைக்கு யாரும் பேசல. அந்த காரணங்கள் இருக்கின்றன. முதல்வர் குறிப்பிட்ட விஷயங்களை நான் முக்கியமான விஷயமா பார்க்கறது, மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிளீன் கங்கா ப்ராஜெக்ட் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதே போல தமிழக நதிகளுக்கு காவிரி, கங்கை, காவிரி, வைகை போன்ற தமிழ்நாட்டு நதிகளுக்கு அது போன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், அதற்கு தமிழகம் தயாராக இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அது கங்கா திட்டத்தை அது ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக பாராட்டியதோடு அது போன்ற திட்டங்கள் நம்ம முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு டூ லேட்டாக இன்னைக்கு ஒரு 4 ஆண்டுகள் முன்னாடியே செய்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எழுப்பப்பட்ட விஷயத்தில் அந்த குரல் முக்கியமானதை நான் பார்க்குறேன். இதுதான் மற்ற விஷயங்களை தவிர்த்து இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். மற்றபடி நிதி ஒதுக்கீடு பண்ற விஷயங்கள் ஏற்கனவே பல தடவை பேசப்பட்டது தான். நமக்கு 33% கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களாகட்டும், அது பணக்கார மாநிலங்களுக்குள்ள பிரச்சனையே அதுதான். அவங்க ரெண்டாவது விஷயம் சொல்லும்போது அமிர்த் போன்ற திட்டங்கள் அது மற்ற மாநிலங்களுக்கான ஸ்கேல், அவங்களுக்கு அடிப்படை சுகாதாரத்தை மேம்படுத்துவது, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, இதெல்லாம் மேம்படுத்துவதற்கான ஸ்கேல் தான் அது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதை விட தாண்டி நம்ம ஒரு அர்பனைசேஷன் சிஸ்டங்கிறது தாண்டி இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கான ஸ்கேல்ஸ், நம்ம தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் தனித்துவமானவை, நமக்கான எதிர்பார்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த ஸ்கேலை இங்கே ஃபிட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு இயல்பாகவே நம்ம கூடுதலான நிதி ஆதாரங்கள் தேவைப்படும். இந்த விஷயத்தை முதல்வர்கள் ஒரு சிறப்பாக செய்து முன்னிலைப்படுத்திதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நிதி ஆயோக்கோடைய கூட்டத்தோடைய அப்ஜெக்டிவே என்னன்னா, நீங்கள் மாநிலங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸு, அவங்க வேற என்ன பிளான் வச்சுருக்காங்களா? ஏன்னா அதோடைய அப்ஜெக்ட் என்னன்னா, விஷித் 2047 அதை நோக்கி நகர்வதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாநில அளவில் செயல்படுத்தப்படுகின்றன, அதில் என்னென்னலாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, அதற்கு மத்திய அரசு என்ன இதெல்லாம் உதவி செய்யணும், இந்த விஷயங்களை அதை பேசுவதற்கான அப்ஜெக்டிவ் தான் இந்த மீட்டிங்கோட விஷயம். இதை தான் கடந்த காலத்தில் மம்தா பானர்ஜி அவர்களும் இதில் பல விஷயங்கள் பேசப்படவில்லை வெளியிடப்பட செய்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அப்ஜெக்டிவ் தான் என்பதை புரிந்து கொண்டு தமிழக அரசு மிகச்சிறப்பாக தன்னுடைய பாயிண்ட்ஸை முன்னிலைப்படுத்தியிருப்பதாக நான் பார்க்குறேன். குறிப்பாக பணக்கார மாநிலங்களுடைய பிரச்சனைகள் நமக்கு மற்ற மாநிலம் கூட ஸ்கேல் நம்ம என்றைக்கு இருந்தாலும் நம்ம அதோட அந்த அளவுகளை வைத்து நம்ம நம்மளுடைய இதை நிர்ணயிக்க முடியாது, அதை வைத்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டதாகட்டும். கேட்க வேண்டிய எல்லாத்தையும் முதலமைச்சர் கேட்டுட்டாரு, ஆனாலுமே கூட அது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஆன பதில் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தான் பெற வேண்டிய நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அதில் அவர் பேசியிருக்காரு. அப்படிதான் இதுக்கும் திரும்பவும் அதே போராட்டம் அப்படி தொடரும், அப்படியான ஒரு சூழல் தான் உருவாகுமா? இல்லை, அது போராடுவதுங்கிறது அது மற்ற ஃபாரமில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள். அது நாடாளுமன்றத்தில் பல காலம் பேசப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி கவுன்சிலில் பல காலம் பேசப்பட்டிருக்கிறது. இது அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள், அதாவது தமிழ்நாடு போன்ற பணக்கார மாநிலங்களுக்கு 42% அந்த டிவிசிபிள் பூல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு உரிய கிடைக்கிறது கிடையாதுங்கிறது நிஜம், எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணிக்கிற விஷயம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. இது பணக்கார மாநிலங்களுக்கான உள்ள பிரச்சனைகள், இதை தீர்ப்பதற்கு என்ன வருமான தீர்வு அப்படிங்கிறத நம்ம இந்த கூட்டத்தில் அவங்க இதை ஒரு சிக்கலாக சொல்லலாம். ஏன்னா இதனால தான் நாங்களால் 2047 அந்த திட்டத்தை நோக்கி நகர முடியலை, எங்களுக்கான தேவைகள் அதிகங்கிற தொடர்ந்து இந்த குரலை நாம இப்ப சரியாக பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளாகவே தொடர்ந்து இதை பதிவு செய்திருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு போன்ற ஒரு பணக்கார மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் நிதி ஆயோக்ல இருந்ததுன்னா அது மற்ற மாநிலங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
இப்போ இந்த மாநிலங்களோட சிக்கல் இப்படி இருக்கு, இதே போல ஏழை மாநிலங்களோட சிக்கல் இப்படி இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு, மத்திய அரசு புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம கடந்த 4 ஆண்டுகளை தவற விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம செய்திருக்கிறோம். இதுக்கான தீர்வுங்கிறது வந்து மத்திய அரசு கையில் இருக்கு. அவங்க அது வந்து ஒரு மாநிலத்துக்கான தீர்வா இருக்காது. அது தமிழ்நாடு போல இன்னைக்கு இன்னொரு முக்கியமான மாற்றம், சென்ற கூட்டங்களில் பங்கேற்காத பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் கிட்டத்தட்ட நமக்குள்ள பிரச்சனைகள் தான் அவங்களுக்கும், தெலுங்கானா தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் தான் அவங்களுக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை இது வரைக்கும் எடுத்து இந்த இடத்துல இருந்து இதுலேருந்து வெளில ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பற்ற விஷயங்கள் வெளில வரும். ஸோ இதெல்லாமே முக்கியமான இன்புட்டாக மத்திய அரசுக்கு கிடைத்த முக்கியமான இன்புட்டாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் இது இன்னைக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டமாக முடிந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, அருள்மொழி மேடம், அதாவது இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு, ஆனா முதலமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளுமே அவர் போயிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராம்கி முன் வச்சாரு. அப்படித்தானா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இது போனதுனால என்ன பயன் கிடைக்கும்? இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டதுனால கிடைக்க போற பயனா என்ன இருக்கும்? ராம்கி அவர்கள் சொல்லி இருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு இனிமே பிரதமர் எடுக்கிற நடவடிக்கையும், இப்போ முதல்வர் போய் அவர் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லுது, எவ்வளோ நிதியை கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அவர் சொன்ன மாதிரி போன ஆண்டே போயிருந்தால் என்ன கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பரிசீலனை பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு அரசாங்கம், மாநில அரசுங்கிறது எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போகணுமா அப்படின்னா போகக்கூடிய சூழ்நிலை எதிலெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னா, இதோ இப்போ வந்துருச்சு மத்திய அரசு பாடத்திட்டம் உள்ள பள்ளிகளில், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் 5ஆவதுல ஃபெயில், 8ஆவதுல ஃபெயில், இதை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில். அதான் அவங்க நோக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இது வரணும். 50 லட்சம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லை, ஃபெயில் ஆக்கிறதோடு சேர்த்து ஹிந்தி கட்டாய பாடம். அந்த ஹிந்திங்கிறதுக்கு பதிலாக மும்மொழி, அது ஏதோ ஒன்று. ஹிந்தி கட்டாய பாடம் எங்க இருக்குன்னு காட்டிட்டு மேற்கொண்டு பேசுங்க. ஹிந்தி கட்டாய பாடம்ங்கிறது எந்த சரத்துல இருக்குங்கிறத சொல்லிட்டு மேற்கொண்டு பேசுங்க. ஸ்ரீகாந்த் கேக்குறாரு மேடம், இத உங்ககிட்ட நீங்க போய் நீங்க முன்னாடி அடாவடித்தனம்ங்கற சொல்ல யூஸ் பண்ணீங்க. அது நீங்க இப்ப பயன்படுத்துறீங்க. அடாவடித்தனமாக பேசுகிறீர்கள். அதுல இல்லாததை எப்படி இருப்பதாக சொல்கிறீர்கள். ஸ்ரீகாந்த் என்ன எது அடாவடித்தனம்? இல்ல அவங்க பயன்படுத்துறாங்க. பாஜக பத்தி அவங்க பயன்படுத்துற அடாவடித்தனம். கேட்டீங்களா? அருள்மொழி மேடம் பதில் சொல்லட்டும். அருள்மொழி மேடம் பதில் சொல்லட்டும். அருள்மொழி மேடம் பதில் சொல்லிட்டுருங்க. ஸ்ரீகாந்த், நீங்கள் எனக்கு உத்தரவு போடுறதுக்கு அங்கே உட்காந்துருக்கல, புரியுதுங்களா? உங்கள் கேள்வியை கேட்டால் கேள்வியை மரியாதையாக கேளுங்க. கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்ல சொல்ல மாட்டேன்னா சொல்லாம கூட கடந்து போவேன். அது ஏன் விருப்பம்? அது உங்க மேல சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. இல்ல, அரசுக்கும் தனி மனிதருக்கும் வித்தியாசம் தெரியாது. தெரியாம யார்கிட்ட பொதுவெளியில எப்படி நாகரிகமா பேசணும்னு தெரியாம எப்படி அநாகரிகமாக பேசி எதையாவது ஒரு கேள்வி நேர்மையை பத்தி எல்லாம் பாஜக பேசலாமா? நேர்மையை பத்தி பாஜக நீங்க பேசுறீங்க. அருள்மொழி பதில் சொல்லட்டும். குஜராத்ல கொல்லப்பட்டார்கள். அவங்க சொல்லட்டும். அவர் கேட்டாரு, அவங்க சொல்லட்டும். பிடிக்கிறோம், நீங்க விடுறீங்க. சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. மேடம் உங்க பதில். வழக்கறிஞர் சரவணனும் இருக்காரு. அவருக்கு எல்லாருக்கும் பார்வையாளர்களுக்கெல்லாம் இப்போ என்ன தெரிஞ்சிருக்கும்னா, நான் சொன்ன இந்த அடாவடித்தனம்ங்கிறதுக்கான விளக்கம் என்னங்கிறத இப்போ ஸ்ரீகாந்த் காமிச்சிருக்காரு. இதுதான் அவங்க மத்திய அரசுல இருந்து செஞ்சுட்டு இருக்கிற வேலை. இப்போ நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கருத்துக்களை சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே. ஹிந்தி எங்க கட்டாயம் சார்? அவங்க முடிக்கட்டும் சார், அவங்க முடிக்கட்டும். அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. நான் கடைசியா தான் பதில் சொல்லுவேன். இல்ல, ஏன்னா நீங்க போய் சொல்லிருக்கீங்க. ஸ்ரீகாந்த் நல்லா கேட்டுக்கோங்க. ஹிந்தி கட்டாயம்னு நான் தேசிய கல்வி வாரியத்துல உறுப்பினரா இருக்கேன். ஸ்ரீகாந்த் அவங்க சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் கிடையாது, போய் சொல்லாதீங்க. ஸ்ரீகாந்த் அவங்க முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உங்க கேள்விக்கு வருவாங்க. இருங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். உங்கள் கேள்விக்கு நான் கடைசியாக தான் பதில் சொல்லுவேன். நான் எப்போ பதில் சொல்லணும்னு உத்தரவு போட வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லை. முதல்ல ஒரு விவாதத்துக்கு வந்தால் விவாதத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கோங்க.
உங்களுக்கு நீங்க சொல்லி எனக்கு கொடுத்து சொல்லித் தர அனுப்புறாங்க வேண்டாம். இப்படி நீங்க எல்லாம் உண்மையை போங்க, விவாதத்துல மத்தவங்க கண்ணியமா பேசுறதை உண்மையை பேச கேட்க கத்துக்கோங்க. விடாம கண்ணியமான பண்ணுங்க, சொல்லாடல் பயன்படுத்த மத்தவங்க கத்துக்கோங்க. பேசுறதை கேட்க ஒரு விடாம மத்திய அரசை பண்ணுங்க. விமர்சிக்கும் போது என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லாடல் நீங்க பயன்படுத்த கத்துக்கங்க. எங்களுக்கு கத்து கொடுக்கிற இடத்துல நீங்க நீங்க இல்லைங்க. எனக்கு கத்து கொடுக்காதீங்க. முதல்ல நீங்க எனக்கு கத்து எங்களுக்கு கொடுக்காதீங்க, நான் கத்து உங்களுக்கு கத்து கொடுக்கிற கொடுக்கல. இடத்துல சரியா? நீங்க இல்ல. ஒரு நீங்க எனக்கு கத்து ராணுவ கொடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கத்து கொடுக்கல. அதிகாரியுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு வாங்க. நீங்க இத சொல்லிட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டது நீங்க. நீங்க பொய் இத சொன்னதுனால பேசிட்டு சொல்ல தான் நீங்க வேண்டியிருந்தது. மேல உங்களுக்கே பேச தெரியும் அது முடியும். பொய்ன்னு. முடிக்கட்டும். உங்களுடைய பதிலுக்கு பதில் பேசிட்டு யாரு இருந்தா சரியா பொய் இருக்காது. சொல்றாங்கன்றது யாரு பொய் சொல்றாங்கன்றத பார்வையாளர்கள் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு விவாதத்துல மத்தவங்க பேசும்போது ஒரு கேள்வியை கேட்டுட்டா அமைதியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் பண்பாடு. நான் சொல்ல வரதை சொல்லிட்டு உங்க கேள்விக்கு சொல்லுங்க. நான் பதில் நீங்க உங்க சொல்லுவேன். பதிலுக்கு அமைதியா இப்பயே இருக்கேன், எனக்கு பதில் பதில் சொல்லுங்க. சொல்லுன்னு கேட்கிற உரிமை நெறியாளருக்கு மட்டும்தான் உண்டு. எனக்கு பதில் சொல்லிட்டு மேலே பேசுங்க அப்படின்னு சொல்லுகிற உரிமை நெறியாளருக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையினால நீங்கள் பொறுமையாக கேளுங்க. நான் சொல்லாமல் விட்டுட்டாக்க அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கேட்கலாம். அப்போ நாம் பேசுவோம். இப்போது நான் சொல்ல வந்தது பிள்ளைங்க ஃபெயில் ஆகணும், மும்மொழி கொள்கை. இந்த மும்மொழி கொள்கைங்கிறதுனுடைய முடிவு என்ன, இதை நான் பின்னாடி வரேன், அதை இப்போ பேச மாட்டேன். சரி. ஆக பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்கிறது உங்கள் நோக்கம். அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் கல்விக் கொள்கையில் இருக்கிற வித்தியாசம். நாங்கள் எப்படியாவது பாஸ் பண்ணி படிக்க வைப்போம். நீங்கள் ஃபெயில் ஆக்கி கூலிக்காரங்களாக்குறது அது மத்திய அரசோட மாடல். இதை ஒத்துக்கலைங்கிறதுக்காக சமக்கிர சிக்ஷான் திட்டத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம வச்சுருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஒத்துக்கணும். அதை விட சிறந்த மாதிரி பள்ளிகளை தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு. இதுக்கு மாற்று என்ன? தமிழ்நாடு அரசு வச்சுருக்கிற மாதிரி பள்ளி தான் மாற்று. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எங்களுக்கு தேவையில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா சமக்கிர சிக்ஷானில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அடாவடித்தனம். அதை தான் தமிழ்நாடு முதல்வர் எதிர்த்து போராடுறாரு. அப்புறம் வேறு எதுலெல்லாம் வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லலையா? 30 தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, 16 டைடல் பார்க்குகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது தொழில், அது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. இதெல்லாம் அந்த பட்டியலில் இருக்குது. பள்ளி பிள்ளைங்களோட பாடம் வரை தொடங்கி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரச்சனை வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏன் இந்த மாநில அரசுக்கு வந்திருக்குன்னா அது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை சரியா இல்லை, எதேச்சாதிகாரமாக இருக்குது. அதை எதிர்த்து நாம் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த மும்மொழி கொள்கை ஹிந்திங்கிறது எங்கே இருக்குது? உண்மையை சொன்னால் அவங்க நோக்கம் ஹிந்தி கூட இல்லை, சமஸ்கிருதம். அது எங்கே இருக்குது? இவங்களுடைய தத்துவ ஆசிரியர் அவங்க குருஜி கோல்வாக்கர் சொல்லியிருக்காரு, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும், அது வர்ற வரைக்கும் ஹிந்தி தான் அந்த இடத்துக்கு வரணும், அதுக்காக தான் ஹிந்தியை எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கு முதற்கட்டமாக மும்மொழிங்கிறத சொல்லணும். அந்த மும்மொழிங்கிறது மூலமாக எல்லாருக்கும் இப்போ நான் கொங்கணி படிக்கணும் அப்படின்னா எனக்கு இல்லை, அப்போ இந்த மும்மொழிங்கிற பேரில் ஹிந்தி வரணும். இதையெல்லாம் சொல்கிற அறிவாளிங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க எத்தனை மொழி படிக்கிறாங்க? ஏன் நம்மளால் டெல்லி போனால் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேச முடியல? அவங்க படிக்கிறது ஹிந்தி மட்டும்தான், நம்ம படிக்கிறது 2 மொழி. 1 மொழி மட்டுமே படிக்கிறேங்கிறவங்கள 2 மொழி படிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நாகரிகமாக ஏதோ ஒன்று இல்லை. நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு மனசு வருத்தப்பட போகுது. ஆகையினால ஏதோ ஒன்று அவங்களுக்கு இல்லை. ஆகையினால அவங்க 1 மொழி மட்டுமே படிப்பாங்க. 2 மொழி படித்து இவ்வளவு சாதிக்கிற நம்ம பிள்ளைங்க 3வது மொழின்னு ஒன்றை படித்து அதில் ஃபெயிலானா 5வதில் ஃபெயில் ஆக்குவாங்க, 8வதில் ஃபெயில் ஆக்குவாங்க. இதை எதிர்த்து ஒரு மாநில முதல்வர் போராடுறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கட்சிக்காரங்க இந்த மாநில மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறையோட தயவு செய்து இந்த நிபந்தனையை எங்கள் மக்களுக்கு போடாதீங்க அப்படின்னு அவங்க மத்திய அரசிட்ட பேசணும். அதுதான் நியாயம். அதை விட்டுட்டு அந்த சாக்கு மூட்டையும் மண்ணு மூட்டையை கொண்டு வந்து நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தலைமையில் நாங்கள் வைப்போம், அதை தூக்கிட்டு நடந்தால் தான் நாங்கள் அந்த நிதி உதவியை கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறது எதேச்சாதிகார மனப்பான்மை. அதை எதிர்த்து தான் தமிழ்நாடு முதல்வர் இன்னைக்கு போராடுகிறார். அதான் உண்மை.
ரைட்டு. ஸ்ரீகாந்த் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு ஜென்ராம் சார். அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் போராடிட்டு இருக்கீங்க, இது வந்து கேட்டு பெற வேண்டியது தான், இது வந்து போராட்டம் தேவையில்லை அப்படின்றாரு. அது இங்கே வந்து கேட்டால் கொடுக்குற நிலையில் வந்து பாஜக அரசு இருக்குதா? கடிதங்கள் தான் எழுதிட்டு இருந்தார் முதலமைச்சர். நீதிமன்றத்துக்கு போனாரா, மக்களிடத்துல போனாரா? கடிதங்கள் தான் எழுதிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து நிதி வந்து சேர்ந்ததா? வரல. எல்லாம் வராமல் போனதுக்கு பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க முடியாது, நீங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளி எம்ஓயூவில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலைன்னா நிதியை தர முடியாது அப்படின்னு அவங்க அச்சுறுத்தியதற்கு பிறகு, என்று மிரட்டியதற்கு பிறகு, அல்லது என்று ஒரு நிபந்தனை விதித்து கல்விக்கான நிதியை மறுத்ததற்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. ஒரிஜினேட் இதில் எங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர முடியாதுன்னு சொன்னதுல ஆரம்பிக்குது. அது மாநிலம் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இது ஏன் பெருசுபடுத்துறீங்க? 40,000 ரூபாய்க்கு 40,000 கோடியில் 2,000 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமானு கேட்கறது வந்து சரியில்லை. அந்த 2,000 கோடியில் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அந்த 2,000 கோடி தேவைதான். அது போக நீங்கள் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட காசு, அனுமதித்த காசு, அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் நீங்கள் பிஎம் ஸ்ரீலாம் வந்து இந்த இது ஆரம்பிக்கும் போது இருந்ததா? நீங்கள் இந்த எஸ்எஸ்சியை ஆரம்பிக்கும் போது இருந்ததா? பின்னால் நீங்கள் வந்து சேர்த்தீங்க. சேர்த்தது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வரலன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டே வரலன்னா பழைய அக்ரிமெண்ட் தானே செயல்படுத்தணும். அதை எதுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? இதை பற்றி நம்ம பல தடவை பேசியாச்சு. ஆனால் இந்த 50% நிதி பகிர்வுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, ஏற்கனவே அது 42% வந்தது இல்லை? இந்த 41க்கு முன்னால் 42ன்னு வந்தது. அதற்கு பிறகு திரும்ப 41 ஆக்குனாங்க. அந்த 41 அந்த மாதிரி பிரிப்பதற்கே வழி இல்லாமல் டிவிசிவ் பூல் சுருங்கிக்கிட்டே வருதுங்கிறத நம்ம முதல்ல பேசணும். அந்த டிவிசிவ் பூல் சுருங்கிக்கிட்டே வருது. இந்த 41 கூட வராமல் 33.16 தான் வந்து சேர்ந்துருக்குதுன்னு முதலமைச்சர் இன்னைக்கு குறிப்பிடுறாரு. அந்த 41% கூட வரல. நீங்கள் நியாயமாக அதை மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் 50-50 பிரிச்சுக்கிறதுல, சரிபாதியாக பிரிச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. இதை நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனில் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக அந்த சட்டத்தில் ஃபினான்ஸ் ஆக்டில் வந்து சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து சேரணும். இப்போ 41%க்கு பதிலாக 33% வர்ற மாதிரி அப்போவும் 50 கொள்கை அளவில் ஒத்துக்கிட்டு நீங்கள் அப்போவும் 35% தான் அனுப்புனீங்கன்னா உங்களை யார் கேட்க முடியும் அப்படிங்கிற நினைப்பில் தானே அதெல்லாம் செய்கிறீங்க. அது ஒவ்வொன்றுக்கும் வந்து நீதிமன்றத்துக்கு தானே போக வேண்டியது இருக்கு. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து ஏன் மரம் ஏன் ஆடுது அப்படின்னு கேட்டால் காற்று அடிக்குது, அதனால ஆடுது. நீங்கள் மரத்தையே குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசிடமிருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் தொடங்குகிறது. அங்கிருந்து கண்டிஷன் வரல, நிபந்தனை வரலன்னா மாநிலம் ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை. சட்டப்படி இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அதை இயல்பாக கொடுத்துட்டாங்கன்னா மாநிலம் ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஒன்றிய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற பொருள் மாதிரி ஒன்றிய அரசு கையாளவில்லை என்றால், ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் மாநிலத்தோடு கலந்து ஆலோசித்து ஒரு ஒத்த கருத்தை எட்டியதற்கு பிறகு, கருத்தொற்றுமைக்கு பிறகு செயல்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்திருந்தால் இந்த பிரச்சனை மாநிலங்களிடமிருந்து வரப்போறது இல்லை. நிச்சயமா. ஸ்ரீகாந்த், இப்போ சார் சொன்னதும் ஜென்ராம் சார் சொன்னதும் அருள்மொழி மேடம் சொன்னதும் ஒன்றும் ரெண்டும் மாறுபட்ட விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் கேட்குறத கொடுத்துட்டா எதுக்கு அது சட்ட ரீதியாக எதிர்கொள்கிற அளவுக்கு எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான். கொடுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதாவது எதெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது மறுக்கப்படும். உதாரணத்துக்கு வந்து ஸ்கில் இந்தியா பற்றி பேசினாங்க. ஸ்கில் இந்தியாங்கிறது வந்து மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு மத்திய அரசு திட்டமும் அது எந்த மாதிரி வருதோ அது கொஞ்சம் பெயரை மாற்றி, அதில் இருக்க சில கட்டமைப்புகளை மாற்றி வேறு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறது மட்டும்தான் தமிழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழக அரசு நடைமுறைப்படுத்தும் அனைத்து திட்டங்கள்லேயும் மிக அதிகமான ஒரு பங்களிப்பு வந்து மத்திய அரசின் ஷேர் இருக்குது. அது 60-40 இருக்கலாம், 50-50 இருக்கலாம், 70-30 இருக்கலாம். திட்டத்தின் அளவீட்டை பொறுத்து, திட்டத்தின் பயன்பாட்டை பொறுத்து. ஒரே ஒரு கேள்வி. ஆனா மத்திய அரசின் பங்களிப்பு இப்ப நீங்க தோழிகளுக்கான விடுதிகள்ல மத்திய அரசு கொடுக்கலங்கிறீங்களா? எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, காட்ட முடியும். ஒவ்வொரு விடயத்துக்கும் மத்திய அரசு தன்னுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டு ரேஷன் அரிசியில இருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. தனியா தமிழக அரசு எதுவும் பண்ணல. ஆனா இங்கே வரும்போது அது பெயரை மாற்றி ஏதோ தமிழக அரசே செய்வது மாதிரி செய்ய வேண்டியதுதான்.
அதனால் அப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும். ஏன்னா மத்திய அரசு சார்பில் பேச என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருக்கு. இல்ல ராம்கி இல்ல சாதகமா தமிழக அரசு சார்பா பேசுறதுக்கு 4 பேரை உட்கார வச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அதிகமான நேரம் கொடுத்தாதான் என்னால பேச முடியும். அருள்மொழி வழக்கறிஞர், இல்ல இவர் பத்திரிகையாளர். என்ன அருண்மொழி வண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும், அவங்களோட எண்ணம் என்னன்னு தெரியும். அதனால அவங்க வந்து வண்ணத்தை மத்திய அரசு எண்ணத்தை நீங்க சாதகமா பேச வேண்டாம். இல்ல தனிப்பட்ட தாக்குதல். அவங்க ஒரு வழக்கறிஞர். உங்களுக்கு தெரியாதா என்ன பேசுவாங்கன்னு? நீங்க எதுக்காக கூப்பிடுறீங்க? நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கும் தெரியல சார். அதனால எங்க சார்பா பேசுறதுக்கு எப்பவும் பேலன்ஸ்டா கூப்பிடுங்க. இன் ஃபியூச்சர் நான் அஃபிஷியலி கூட இதை கம்யூனிகேட் பண்றேன். ஏன்னா பார்வையாளர்களுக்கே இருக்கும், இல்லாட்டி எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும் நீங்க. அதனால தாராளமா அவங்க கருத்து சொல்ல அவங்களுக்கு உரிமை உண்டு. அப்ப என்னோட பதில் சொல்றதுக்கான குறிப்பிட்ட கால அவகாசம் இல்லாட்டி கடினமா இருக்கும். அதனால எதுக்கு சொல்றேன், 41% பெண்கள் இங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் வேலை செய்யற பெண்கள்னா எந்த ஹோட்டல்லையா போய் பாருங்க, தமிழ்நாட்டு பெண்கள் வேலை செய்யறாங்களா? எந்த தொழிற்சாலைக்காவது எங்கேயா போனீங்கன்னா, ஒரு நிமிஷம் சார், நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல, எந்த வேலைக்காவது போனாங்கன்னா தொழிற்சாலை ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், எல்லாம் நார்த் ஈஸ்ட் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதை நீங்கள் உங்கள் கணக்கில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? தொழில் வளர்ச்சி அவங்க கூட சகோதரி சொன்னாங்க எவ்வளோ முன்னேறிட்டோம். இன்றைக்கி டேட்டில் ஃபாக்ஸ்கான் எங்கே போச்சு? கொண்டு வர போகிறாங்க, இத்தனையோ 1000 கோடி முதலீடு வருது, எத்தனையோ 1000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு கொண்டாடிச்சு இந்த அரசு. நாங்கள் தான் கொண்டாந்துருக்கோம். எதனால அது வந்து தமிழ்நாட்டு அரசை வேண்டாம் என்று விட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ஃபாக்ஸ்கான் போச்சு? அது இந்த அரசின் தோல்வி இல்லையா? நீங்க என்னைக்கு கொண்டாடுறீங்களோ இத்தனை சதவீதம் வந்துட்டோன்னு புதிதாக எந்த தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கீங்க? 4 ஆண்டுகள்ல நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுங்க என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு. அதெல்லாம் சொல்லக்கூடிய வளம் கிடையாது. தானாக இந்த இடத்துல இருந்த ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட தொழிற்சாலையில் போயிட்டு இருக்குது. இங்க வளர்ச்சி என்றால் டாஸ்மாகின் வளர்ச்சி மட்டும்தான் இங்க வளர்ச்சியாக இருக்கிறது. மற்றதெல்லாம் தளர்ச்சியை நோக்கி தான் தமிழகம் போய் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எதெல்லாம் நீங்க சொல்றீங்க எல்லாமே வழக்காடுறோன்னு நான் கேட்கிறேன் சார். ஏன் சார் இன்னி வரைக்கும் நீட்டுக்கு நீங்க ஒரு வழக்கு போடல? ஏன் சார் அதுல போய் நீட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் கதவு தட்டல? உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பண்ணா நமக்கு சாதகமா இருக்கும், எதெல்லாம் பண்ணா பாதகமாகும். மத்திய அரசு கொடுக்குது, அந்த இடத்துல மறுக்கிறீங்க. மத்திய அரசு மறுக்குது, அதை கொடுங்கங்கிறீங்க. இப்ப நீங்க இந்த பிஎம் ஸ்ரீ இதை எடுத்துக்கோங்க, புதிய கல்விக் கொள்கையில அவங்க சொல்றாங்க ஃபெயில் ஆக்கிறதுக்காக ஒரு பாடத்திட்டம். யாராவது சாதாரண அறிவுள்ள யாராவது, வழக்கறிஞரை விட்டு சொல்லுங்க, யாராவது நினைப்பாங்களா எந்த ஒரு அரசாவது ஃபெயில் ஆக்குவதற்காக ஒரு பாடத்திட்டம் போடுவாங்களா? அதை நீங்க ஏன் அந்த மாதிரி வெளிப்படுத்துறீங்க? இப்ப நீங்க 10ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எஸ்எஸ்எல்சி 12ஆவதுக்கு ஹையர் செகண்டரி வச்சிருக்கீங்க. ஃபெயில் ஆக்குறதுக்காக வச்சிருக்கீங்களா, படிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா? அது இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் கீழே வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அது இந்த அளவு கடினமாக இருக்காது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு கூடுதல் பயிற்சி கொடுக்கறத எந்த விதத்தில் தடுக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க தாத்தா காலத்தில் படிச்ச படிப்புக்கும் எங்க அப்பா படிச்சதுக்கும் நான் படிச்சதுக்கும் இன்னைக்கு என் பிள்ளை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா? அடுத்த காலகட்டத்துக்கு ஒரு எஜுகேஷன் வரும்போது அதை ஏன் தடுக்கிறீங்க? நீங்க வந்து தமிழ்நாட்டின் எஜுகேஷன் எங்கேயோ உச்சத்துக்கு போகுதுன்னா 8000 பேர் கூட தமிழ்ல பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எழுதி தரேன் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் தடையில்லாமல் என்னை போல ஒரு தமிழ் பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சொல் ஆங்கிலம் கலக்காம யாராலையாவது 5 நிமிடம் பேச முடியுமா? யாரையாவது பேச முடியுமா? யாராவது பேச முடியுமா? இன்னைக்கு படிக்க முடியுமா? அரசு பள்ளி மாணவர்களை குறைச்சி எடை போடாதீங்க. குறைச்சி எடை போடலைங்க. நீங்க சொல்றீங்களா நெஞ்ச நிமிர்த்தி எங்க பாடத்திட்டம் தான் மிகப்பெரிய பாடத்திட்டம்னு. தமிழை படிக்க சொல்லுங்க முதல்ல அவங்களால. நீங்க ஹிந்தியை தடுக்கிறது, சமஸ்கிருதத்தை தடுக்கிறது, பார்சியை தடுக்கிறது அப்புறமா தடுங்க. தமிழை வளர்க்க தமிழ்ல தான் சார் படிச்சிட்டு இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. 8000 பேர் கூட பாஸ் பண்ணல சார். இப்ப வந்த ரிசல்ட்ல உங்களோட தமிழக அரசு தரவுகள்ல இருந்து தான் பேசுறோம். அதனால எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்க வந்து தமிழை வளர்க்கிறேன் என்பது வெறும் வாய்ஜாலமாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர வழக்கல் இல்லை. கல்வியில வந்து அரசியல் புகுத்தப்படுகிறது. அதனால நான் என்ன சொல்றேன், கல்வி திட்டத்தை அதோட இதுல அனுமதிக்க நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நடத்துற தனியார் பள்ளிகள் எல்லாம் மும்மொழியை அனுமதிக்கிறீர்கள். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் நடத்தும், முதல்வர் குடும்பம் நடத்தும் தனியார் பள்ளிகளிலும் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுகிறது. மத்திய அரசின் பாடத்திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. ஒரு பள்ளிக்கூடம் சொல்லுங்க சார், நான் என் ஆர்குமெண்ட் நிறுத்திக்கிறேன். ஆளும் கட்சி உறுப்பினர்களும் முதல்வரின் குடும்பத்தினரோ இவங்கெல்லாம் நடத்துற பள்ளிக்கூடத்துல யாரா ஒரு இடத்துல அரசு பாடத்திட்டத்தில் நடத்துறீங்களா சார்? அரசு பாடத்திட்டம் நடத்துறீங்களா சார்? சொல்லுங்க, என் டிபேட் நிறுத்திக்கிறேன். ஃபாலோ பண்றீங்க? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். நான் வந்து என்னுடைய சொல்லும் போது என்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னேன். என்ன அப்படின்னா, சார் இந்த யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், திரு நரேந்திர மோடி அரசு, சரி அவர் பாவம் அவங்க வர முடியாது, அவங்க அதிகாரிகள் இல்லை அடுத்த அமைச்சர்கள் யாரையாவது வந்து தயவு செஞ்சு இங்கே பாடம் எடுத்துக்கோங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சா அந்த திட்டத்தை வந்து ஒரு தொய்வில்லாமல் சிறப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுத்துக்கோங்க
சிறப்பான முறையில் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் வெறும் திட்டத்தை அறிவிக்க தான் முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தகுதியோ திறமையான அதிகாரிகளோ அமைச்சர்களோ அங்கே இல்லை. எல்லாம் திறமையற்றவர்கள். திறமையற்றவர்களின் கூடாரம் பாஜக. எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல வந்து வெறும் இதை பண்ணா போதும். ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையை வச்சிருக்கோம், எங்களுக்கு சமஸ்கிருதம் போய் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் குஜராத் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இன்னைக்கு ஹிந்தியை பத்தி பேசுறாங்க. ஐயா, மகாராஷ்டிராவில் எவ்வளோ பெரிய சர்ச்சை வெடித்தது தெரியுமா? புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஹிந்தி கட்டாய பாடம்ன உடனே ஒரே பெரிய போராட்டம், பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் உடனே ஃபட்னவிஸ் என்ன சொல்றாரு, உள்ள பூந்து இல்லை நாங்கள் இந்தியை வந்து புதிய கல்விக் கொள்கையில திணிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இவர்கள் செய்வது எல்லாமே பித்தலாட்டம். இவர்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம் தான், எப்படியாவது இந்தியா எல்லாத்துலையும் கொண்டு வந்துடணும். இந்தியை கொண்டு வந்துட்டு ஆங்கிலத்தை ஒழித்து கட்ட வேண்டும். முதல்வர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு, தயவு செஞ்சு இந்தியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ எந்த தேர்தலுக்கும் பேர் வைக்காதீங்க, எங்களுக்கு புரியல. ஐயா, கொடுமை. நீதிமன்றத்தில் எல்லாரும் நீதிபதிகளிலிருந்து எல்லாரும் பாடக்கூடிய கொடுமை என்னன்னா, அந்த புதிய சட்டங்களுடைய பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. அக்காவுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. நாங்க வந்து அந்த பேரை சொல்ல மாட்டோம், நியூ ப்ரொசீஜர் கோட்னு சொல்லுவோம், நியூ எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவோம்னு சொல்லி தான் போய் கொண்டு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பேர் எல்லாம் சொல்லுங்க, ஒரு தமிழ் பேர் சொல்லுங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? பேர் தமிழ்ல இருக்கா சொல்லுங்க. சார் அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சொல்றாரு இந்த தமிழ் பற்று எல்லாம் வந்து வாய் ஜாலத்துக்கு தான் பயன்படுது. அதான் சொல்றேன். மத்தெல்லாம் வருதா? கருணாநிதி அப்படின்னு தலைவர் பேர் சொல்றப்ப நல்லா இருக்கா? உதயநிதின்னு சொல்றப்ப நல்லா இருக்கா? நீங்க சார் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள ஏன் சார் போறீங்க? இப்போ சரியான கருத்துக்களை சொன்ன உடனே வயிறு எரியுது, அதுக்கு பதில் சொல்ல முடியல. சுயமரியாதை பேசலாமா? சுயமரியாதை தமிழ் சொல்ல இந்தி எப்படி கட்டாயம்னு கேட்டாரு. சொன்ன உடனே அம்பலப்பட்டு நிக்கிறாரு. பொய் பேசக்கூடிய பாஜக முகம் கிழிஞ்சு தொங்குது. உடனே என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட டெய்லி இந்த மாதிரி ஆட்களை வந்து எல்லா விவாதத்துக்கும் கூப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கோர முகம் கிழிஞ்சு தொங்கும். எப்படி கேவலமா பேசுறாங்க, எப்படி அராஜகமா பேசுறாங்க, எப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லா அனுபவம். டெய்லி கூப்பிடுங்க, இப்படிப்பட்ட ஆட்களை டெய்லி கூப்பிடுங்க. இப்போ 2 விஷயங்களை சொன்னேன். ஒன்னு இந்திய பத்தி பேசினேன், இதை பத்தி பேசினேன். இப்போ அடுத்து நம்ம வந்து முக்கியமா என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து இதற்கு ஏன் வழக்கு போடுகிறீர்கள், அதற்கு ஏன் வழக்கு போடுகிறேன்னா உங்ககிட்ட ஐடியாவை கேட்டு வழக்கு போடுவாங்க. எங்களுக்கு தெரியும் எப்படி எதுக்கு வழக்கு போடணும், எதுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க ஐடியா எங்களுக்கு தெரியும். போய் நாங்க வந்து டாஸ்மாக்ல அதை பிடித்து விட்டோம், இதை பிடித்து விட்டோம்னா உச்சநீதிமன்றம் அப்படியே ஓங்கி ஒரு குட்டு. உயர் நீதிமன்றம் முன்னாடி உங்களை குட்டுச்சுல, நிறுத்து அப்படினுச்சு. உயர் நீதிமன்றம் உங்களை குட்டுச்சுல, அதே குட்டு பேசும்போது ஸ்டாப் பண்ணல. ஏன் அப்படி வெக்கமே இல்லாம? இல்ல நான் கேக்குறேன், அதாவது உயர் நீதிமன்றம் உங்களை குட்டுச்சுல, மூஞ்சில அடிச்சாச்சு. அப்புறம் சிரிச்சிட்டு நான் பேசுறது குறுக்கிட்டே என்ன போனீங்க, என்ன அர்த்தம்னு கேக்குறேன். இல்ல இதே குட்டு உயர் நீதிமன்றம் உங்களை குட்டுச்சுல. பேசும்போது நான் சும்மா இருந்தேன். நான் பேசும்போது அதை தாங்க இல்ல சார், நான் பேசிதான் ஆகணும். நீங்க 4 பேர், நான் ஒரு ஆளு. 4 பேர் கூப்பிடாதீங்க. இப்படிப்பட்ட விவாதத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லுங்க. கூப்பிடாதீங்க. நீங்களே பாராட்டு விழா நடத்திக்கிற மாதிரி. இல்ல சார், பாராட்டு விழா எதுக்கு வரீங்க விவாதத்துக்கு? பேச உடனே எதுக்கு வரீங்க விவாதத்துக்கு? எதுக்கு வரீங்க? வராதீங்க விவாதத்துக்கு. வராதீங்க, கிளம்பி போங்க. 4 பேருக்கு நான் ஒரு ஆள் பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்க. இப்போ ஆனா வேற என்ன பண்றீங்க? பதில் பேசிட்டே இருக்கீங்களா? என்ன அப்படின்னா, இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி தொடர்ந்து அதாவது பாஜகவை உலக இந்திய அரங்கில் வந்து திக்குமுக்காட செய்யக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக இருந்து வருகிறது. அதனால தான் இவங்களுக்கு வந்து தாங்க முடியல. பாஜகவிற்கு வந்து திமுகவையோ அல்ல தமிழ்நாட்டின் முதல்வரையோ சகித்துக் கொள்ள முடியவில்லை. நேற்று சொல்லியிருக்காரு, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், நீ யாரை வேணா கூட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்த உடனே ஈடியை வச்சு எதையாவது பண்ணி இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஊழல் மிக்க ஆட்சின்னு சொல்லி பாஜகவுடைய தலைவர் பேசியிருக்காரு. அவர் மேல என்ன அப்படியே பட்டங்களும் இதுவும் கொடுத்து பாராட்டு மழையை போய் நாங்கள் 4 கோடி ரூபாய்க்கு 4 கோடி ரூபாய் வழக்கு திரு நயினார் நாகேந்திரன் மேல இருக்கு. அவர் வந்து ஊழல், தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கான். அவரெல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா? ஈடி என்ன பண்ணுது? அவருக்கே சம்மன் அனுப்பல. ஈடி சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கணும்ல, கைது செய்து சிறையில் அடிக்கணும்ல. 80 லட்சம் ரூபாய் வழக்குக்கு செந்தில் பாலாஜி 1 வருஷம் சிறையில் போட்டாங்க. அப்ப 4 கோடி ரூபாய் வழக்குக்கு நயினார் நாகேந்திரன் எவ்வளவு நாள் ஜெயிலுக்கு போனோம்? அது பத்தி கருத்து சொல்வாரா?
ஏன் இடி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு போல, அவருக்கு சம்மன் அனுப்பல, ஒரு இசிஐஆர் கூட பதிவு செய்யலன்னு பதில் சொல்ல முடியுமா இவர்களால? ஸோ இப்படித்தான் பாஜக எல்லாரையும் மிரட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் அவர்களால் செய்ய முடியல அப்படின்ன உடனே வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க, அடுத்த இதுக்கு ஜம்ப் பண்றாங்க. திமுக மட்டும்தான் பாஜகவை இந்திய அரங்கில எல்லா விஷயத்திலுமே எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக இருக்கிறது. யார வேற எந்த கட்சியா இருந்தாலும் ஊழல் பத்தி அருள்மொழி குறிப்பிட்டாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி மட்டும் இல்லை, பொதுவாகவே அவங்களுக்கு ஏழை எளிய மக்களை பற்றி கவலை கிடையாது. இப்போ நம்ம வேலை வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிற பெற்றோர் அவங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அதில் மூன்றாவது மொழியாக ஒன்றை படித்ததுனால அவங்க பிள்ளைக்கு என்ன நன்மை நமக்கு தெரியாது. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக ஆக்கினால், ஏற்கனவே தமிழ்லேயே இத்தனை பேர் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு பாடுபட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய சமூக பொருளாதார நிலை என்ன, அதோட போராடி அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி கொள்கை. அவங்க தலையில் இன்னொரு மூட்டையை ஏற்றுவதை பற்றி பேசுனா, உங்கள் பேரில் என்ன இருக்குது, அவர் பேர் என்ன வச்சாங்க, சுயமரியாதை, மக்களுக்கு பழக்கமான மொழியை ஏற்றுக்கொள்ளுவது எங்களுடைய பகுத்தறிவு. சுயமரியாதைங்கிறது தான் தெரியும். நாங்கள் வந்து தன்மதிப்பு இயக்கம் அப்படின்னா அதனுடைய பவர் புரியாது. எனக்கு அது வசதியாக இருக்குது. நீங்கள் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த வரைக்கும் நாங்கள் அதுக்கு ஒரு தமிழ் பேர் வைக்கல, அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான். அதை நிதி ஆயோக் அப்படின்னா அது ஐயோ எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் கேட்க முடியும். அதுக்கு ஏன் இந்த மாதிரி பேரை வைக்கிறீங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வைங்களேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன பேர் வச்சிங்க? மக்களுக்கு புரிகிற நிறுவனங்கள் பெயர், அமைப்புகளோட பெயர், சட்டங்களுடைய பெயர், இது புரிகிற மாதிரி இருந்ததை மாற்றி சமஸ்கிருதமாக மாற்றிக்கிட்டு போகிறாங்களேன்னு சொன்னால் அதை பற்றி கேட்குறதுக்கு அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. அதை காப்பாற்றுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு யார் யார் வீட்டில் குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க, பல லட்சம் மக்களுக்கு பயன்படுகிற சட்டத்தின் பேரை பற்றி நாங்கள் கவலைப்பட்டு பேசுகிறோம். ஏன்னா புரியணும் எந்த சட்டம்னு. இதெல்லாம் தான் வந்து கொள்கைங்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமையில் அடைந்திருக்கிற முன்னேற்றம், இங்கே வந்து வேலை செய்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் 41% பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களாம் தமிழ்நாட்டு பெண்களா அப்படின்னா, தமிழ்நாட்டு பெண்கள் போய் நியூசிலாந்தில் வேலை பார்க்குறாங்க, ஃபின்லாண்டில் வேலை பார்க்குறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இங்கே வந்து அந்த வேலைகளை செய்வதற்கு உங்கள் மும்மொழி கொள்கை இருக்கிற மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த வேலைகளை செய்கிறாங்க. அவர்களுக்கு வேலை கொடுக்குற இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது. அதை தான் நீங்கள் பாராட்டணும், அதை புரிஞ்சுக்கணும். இப்போது கங்கை திட்டம் வந்து பல காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க, அங்கே சுத்தம் பண்ணியிருக்காங்கங்கும் போது எப்படி தமிழ்நாட்டு முதல்வர் அதனை மனம் திறந்து பாராட்டுகிறாரோ அப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாராட்டுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்கள் வளர்ந்திருக்கிறத எப்படி அடியை அறுக்கிறது, அதுதான் அவங்களோட நோக்கம். அவங்கள பாருங்க, கீழடியில் சொல்லியிருக்கிற வரலாறு அது இவ்வளோ காலம் இல்லை, அது நீங்கள் மாற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சமஸ்கிருதம் தான் பழசுன்னு சொல்லணும், அதுக்கு முன்னாடி தமிழ் வருதுன்னு சொல்கிறத கூட அவங்களால ஒத்துக்க முடியாது. இன்றைக்கி ஃபைனான்ஸு பற்றி பேசுகிறாங்க, ரிசர்வ் பேங்க்கு ரூலு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகுது, ஃபீஸ் கட்டணும், ஏழை எளிய மக்கள் பேங்க்கில் போய் நகையை கடன் வைப்பாங்க, அடகு வைப்பாங்க. இன்றைக்கி அதை பண்ண முடியாத அளவுக்கு எல்லா விதியவும் போட்டு யார் இன்றைக்கி வளர்க்குறாங்க, திருப்பி போய் எல்லாரும் மார்வாடி கடையில் நிற்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை பற்றி பேசுனா அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தான் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம், நிதி, இதை பற்றி கவலைப்படுகிறவர்கள் பேசுகிற பேச்சு. இவங்க கவலையெல்லாம் சமஸ்கிருதம், கங்கை, அவங்களுடைய ஆதிக்கம், வர்ணாசிரமம், சனாதனம், இதை காப்பாற்றுறதுல தான் இருக்குது. அதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையினால தமிழ்நாட்டு முதல்வர் வைத்திருக்கிற கோரிக்கை
தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு தேவைக்கு அதை செய்ய வேண்டிய கடமை மேண்டேட்ரி, அது ஒன்றிய அரசோட பொறுப்பு. அதை செய்யலைன்னா இவர்களை விட ஆதிக்கம் நிறைந்தவராக நினைத்த பல தலைவர்களை இந்த நாடு தேர்தல்ல அந்த கடமையை அவங்க செய்வாங்களான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். இன்றைய விவாதம் தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைதான் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்று பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருப்பது அப்படிங்கிறது மாநில உரிமைக்கான குரல்னு ஒரு ஆப்ஷன், ஒன்றிய அரசுக்கான நெருக்கடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன், கள நிலவரத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், 3 ஆப்ஷனை கொடுத்துருந்தோம். தேனும் பாலும் கல்வி நிலையங்களில் ஓடுற பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தான் ஒருவர் கூட பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழியை படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அங்கே பாஸ் பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஊழல் பற்றி பேசுவதற்கு திமுக அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. பொது வெளியில் ஊழல் இருந்தாலே திமுக ரெண்டும் சினானிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் நடக்குது, அவதூறு பிரச்சாரம் நடக்குது. நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஏதாவது ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்ட திமுக தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த நொடி வரைக்கும் இல்லை. இந்த நொடி வரைக்கும் யாரும் தண்டிக்கப்படவில்லை. மாறாக திரும்ப ஆரம்பிக்காதீங்க. அவர் முடிச்சிருக்கோம் நேரம் இல்லை. ஸ்ரீகாந்துக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? சரி 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 நேரம் இல்லை, சுருக்கம் கத்துக்கிறோம், டியூஷன் வச்சு கத்துக்கிறோம் சார். இங்க அமைதியா இருங்க, இங்க அமைதியா இருங்க சார், இங்க அமைதியா இருங்க. ஆனா ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்து நேரா அப்படியே ஜெயிலுக்கு போனவங்களை உயர்த்தி பிடிக்கிற அணியில இருக்கிறாங்க. ஆனா தண்டனையே பெறாத ஒரு கட்சி மேல அவதூறுகளை தினந்தோறும் சுமத்திட்டு இருக்கிறாங்க, சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஃபைனல் வெர்டிக்ட் வந்துருச்சா? பாவம் சார். நீங்க அருள்மொழி மேடம் சுருக்கமா உங்களோட நிறைவு பார்வை, ரொம்ப சுருக்கமா. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குன்னா, அரியலூர் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக அதிகமான தேர்ச்சி பெற்ற பிள்ளைங்க இருக்கிறது அரியலூரில். எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணக்காரங்க பிள்ளைங்க மட்டும்தான் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய திறமையை வளர்த்து அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கான செலவையும் தான் ஏற்றுக்கொண்டு அதுக்கு தேவையான ஆங்கில பயிற்சியையும் அரசே கொடுத்து அந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது. ஒரு கட்சிக்கு யார் தலைவராகிறது அப்படிங்கிறது அந்தந்த கட்சி முடிவு பண்ணோம். இவங்ககிட்ட பொதுமக்களை பற்றி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. மக்கள் வளர்ச்சிக்கான திட்டத்தை பற்றி கேட்டால் உங்கள் வீட்டு பீரோவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று, பணக்கார மாநிலங்கள் அவங்கள பற்றியே கவலைப்படுவாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி தான் கவலைப்படுவாங்க. குஜராத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு குஜராத்தில் ஒரு ஆட்சி இருக்குது. மத்திய அரசு தான் ஏதோ தனியாக பணம் சம்பாரித்து நம்மளுக்கு கொடுக்கல, நம்மெல்லாம் கொடுக்குற வரி பணத்தில் இருந்து தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது இன்றைக்கி வந்தது. இதுக்கு முன்னாடி கல்வி திட்டத்துக்காக மாநில அரசு நிதியிலிருந்து மத்திய அரசு திருப்பி கொடுப்பது, அப்படி தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை புதுசாக நீ PM ஸ்ரீ ஸ்கூலை எடுத்துக்கிட்டாதான் நாங்கள் கொடுப்போன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நான் சொன்ன அந்த அடாவடித்தனம் அப்படிங்கிறது. இதையெல்லாம் நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.